இவர் அதிகாரிகள் எனக்கு உதவி செய்கின்ற தேவன், என்னை காப்பாற்றின தேவன், உதவி செய்த தேவன், அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். 39 கஷ்டங்களை அவர் பெற்றார். அந்த வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவரை பார்க்க போக வேண்டும், நான் அவரை பார்க்க போக வேண்டும். அவர் கல்லறைக்கு போனார், அவர் கல்லறைக்கு போனார். கல்லறைக்கு போன உடனே அங்கே பெருமையான ஒரு கல்லறை இருந்தது. இயேசு அங்கே இல்லை. நீங்கள் மறித்தவற்றை தேட வேண்டாம். ஆமென், ஆமென். ஜீவமான கிடைக்கும், ஜீவனுள்ளவருக்கு மறித்தவர்களை நாம் கேட்கிறோம். மறித்தவர்கள் பக்காரி சொல்லுவார், மறித்தவர்கள் ஞாபகம் கொண்டாலும் ஜீவமான ஆனால் ஜீவமான இயேசு கிறிஸ்துவோ உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையால் எப்போது சத்தியம் உள்ளது. இயேசு கிறிஸ்து அவருக்கு தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டார். ஏழு பிசாசுகளால் பாதிக்கப்பட்ட ஒருவரை மீட்டுக் கொள்வது என்று சொல்வது எத்தனை கஷ்டமான ஒரு காரியம். அவர்களது இடத்திலே 7 பிசாசுகளை அல்ல 14 அதிகமான பிசாசுகளை அவர்கள் தேடி இருக்கிறார். இந்த தேவாலயமானது சிறிதாய் இருந்தபோது ஒரு பிசாசு இருந்தவர் ஆவேசமாகி கட்டாரியை அடிக்கிறவர்கள் கண்ணாடிகளை எல்லாம் உடைந்து போயின. ஆகவே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பிசாசு ஆகவே எல்லாரும் நின்று போனார். என்று அவன் தேவனை மறந்து போனார். என்று அவர் ஆண்டவருக்குள்ளே இல்லை. என்று குடும்பமான பிரிந்து போயிருக்கிறார். மீண்டும் அவர்கள் பிசாசிடத்தில் போய்விட்டார். ஆகவே தான் இயேசு சொன்னார், திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறார் என்று சொன்னார். நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்தீர்களா? இயேசுவை சந்திக்கும் அவரை கண்டவரை அவருக்கு மிகப்பெரிய அவருக்கு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. பெண்களே, நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பெண்களுக்கு போல அல்ல, உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை ஒழிக்க வேண்டாம். அநேக காரியங்களிலே எதிர்பார்க்கிறார். பெண்கள் வயது ஒன்று பெற்றோர் காரணம் என்ன? வார்த்தை கற்றுக் கொள்வதில்லை. வார்த்தை வல்லமையுள்ளது. அவள் என்ன செய்கிறான்? இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீ போய் நான்